ஹலோ மை டியர் மக்களே, இன்னைக்கான லைன் கேட்கலாமா? வாங்க. கடமையை செய்யாத எவருக்கும் உரிமையை பற்றி பேச தகுதி இல்லை. கடமையை செய்யாத எவருக்கும் உரிமையை பற்றி பேச தகுதி இல்லை. இதை படிக்கும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா, சில பேர் சொத்துக்கு அடிச்சுப்பாங்க பார்த்தீங்களா, ஆனால் பேரண்ட்ஸை கொஞ்சம் கூட கவனிச்சிக்க மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லித்தர மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்துக்கு ஆசைப்படுறோன்னா, அன்னைக்கு அவங்க உழைச்சதுக்கான மரியாதையை கொடுக்கணும்ல. அன்னைக்கு அவங்களுக்கு அந்த 10 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அதை நம்ம செலவு பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம அந்த நிலமையில் இருக்கோன்னா, அன்றைக்கி அவங்க உழைச்சது தானே முக்கியமான காரணம். அதை ஏன் நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கு சொல்லித்தராமல் நம்மளே அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி பண்ணாப்போ அந்த 10 ரூபாவோட உண்மையான மதிப்பு குழந்தைங்களுக்கு எப்படிங்க தெரியும்? முதல்ல நம்ம கடமையை செய்யணும். கடவுள், இந்த யூனிவர்ஸ் நமக்கு தர வேண்டியதை சரியான நேரத்தில் கண்டிப்பாக தருவார். அதுக்காக பெற்றவங்களையோ கூட பிறந்தவங்களையோ இனிமையாக்கிக்கிறது, விரோதமாக பார்க்கறது அவ்வளோ கரெக்டான விஷயம் கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப ஆழமான வரிகள். கடமையை செய்யாத எவருக்கும் உரிமையை பற்றி பேச தகுதியே இல்லை. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்தால் நம்மை படைத்தவர் நமக்கு என்ன தரணுமோ அதை தவறுவார். லெட்ஸ் டூ our responsibilities. சிந்தித்து செயல்படுவோம்.